வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ல ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்றது, அந்த ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எப்படி டெலீட் பண்றதுன்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு செஷன்ல ஷார்ட் கோட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதா நான் ப்ரீவியஸ் செஷன்ல சொல்லியிருந்தேன். பட் பிளாக்ன்ற ஒரு செக்ஷனை கவர் பண்ணணும்னு நான் நினைச்சதுனால இன்னைக்கு செஷன்ல ஷார்ட் கோட்ஸ் பிளாக் செக்ஷனை கவர் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாக்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வெப்சைட் ஒன்று இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பத்தி ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்றீங்க, ஆன்லைன் சேல்ஸ் பண்றீங்க. பட் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸோட அட்வான்டேஜஸோ இல்லை அதனோட ஃபியூச்சர்ஸோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பிளாக் செக்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆர்டிக்கல் எழுதலாம். இந்த ஆர்டிக்கல் எழுதுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க கஸ்டமருக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தின நாலேஜை நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இது வந்து சர்ச் இன்ஜின்ல வந்து இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு சிக்னலை கிரியேட் பண்ணும். பேஸ்ட் ஆன் தட் கூகுள் ரேங்கிங்ல வந்து இந்த ஆர்டிகல் வர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்டுக்கு மோர் விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால பிளாக்ஸ் வந்து ஒன்லி ஃபார் கண்டென்ட் பர்பஸ் நினைக்காதீங்க, அது உங்களோட பிசினஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம டைரக்டா எப்படி பிளாக் கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். இன்றைக்கி செஷனில் வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்பில்டாக இருக்கிற பிளாக் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதை இந்த 4 ஸ்டெப்ஸ் வழியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த இன்பில்டாக இருக்கிற பிளாக் ஃபங்க்ஷனாலிட்டியை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிடலாம். ரெண்டாவது ஸ்டெப்பு லேஅவுட்டை செலக்ட் பண்ணிடலாம். மூணாவது ஸ்டெப்பாக ஒரு ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணலாம், ஒரு இமேஜ் ப்ளஸ் கண்டென்ட்டோடு இருக்க ஆர்டிக்கல். நாலாவது வந்து ஒரு யூடியூப் வீடியோவை எப்படி எம்பெட் பண்ணி அதையும் ஒரு ஆர்டிக்கலாக போஸ்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். நம்ம டேரெக்டாக நம்மளோட mydigitaldemo.inன்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியோ அப்டேட்டோ பண்ணாலும் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணி தான் பண்ண முடியும். டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணதும் நேராக போங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் மெனூஸில் அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு மெனூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், சப் மெனு. அந்த மெனூஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வேர்ட்ப்ரெஸ்ஸோட பியூட்டியே பார்த்திங்கன்னா பிளாக் வந்து இன்பில்டாகவே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அது எப்படி எனேபிள் பண்ணுறதுனா டேரெக்டாக கீழே போங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேட்டகரின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அங்கே பிளாக்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஆட் டு மெனு கொடுத்துட்டு சேவ் மெனு கொடுங்க. சேவ் மெனு கொடுத்த பிறகு நீங்கள் போய் ப்ரௌசரில் போய் பாருங்கள். உங்களோட ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் வெப்சைட்டில் ஹோம் பேஜில் அந்த பிளாக்ன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனேபிள் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, பிளாக்ன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. அதில் இன்பில்டாக வந்து ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு சும்மா ஒரு போஸ்ட் வந்து இன்பில்டாக இருக்கும் வேர்ட்ப்ரெஸ்ஸில். இப்போ நம்ம அடுத்ததாக போய் அதே வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா நம்மளோட பிளாக் லேஅவுட்டை பியூட்டிஃபுல்லாக ஆக்கிறதுக்காக நம்ம பண்ணலாம் இந்த செட்டிங்கை. டைரெக்டாக போங்க, பிளாக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் பார் ஆர்ச்சிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேஅவுட் எந்தெந்த மாதிரி வேணுன்றதை இதில் செலக்ட் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. பிளாக் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிரிட் லேஅவுட்டா, கிளாசிக் லேஅவுட்டா, எல்லாம் லிஸ்ட் லேஅவுட்டா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் லேஅவுட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ரௌசரில் இந்த லேஅவுட் மாறி இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிஸ்ட் லேஅவுட்டுக்கு மாறிடுச்சு. நீங்கள் வேறு லேஅவுட் சேஞ்ச் பண்ணணுனாலும் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் இப்போ போயிட்டு இப்போ நான் வந்து கவர் லேஅவுட்டுன்ற ஒரு லேஅவுட் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து டிசைன் சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து கவர் லேஅவுட் இது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு போஸ்ட் ஆர் ஆர்டிக்கல் எப்படி வந்து ஆட் பண்ணுறது இந்த பிளாக் செக்ஷன்லன்றதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நேராக டேஷ்போர்டுக்குள்ளே போங்க. டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு போஸ்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதில் கேட்டகரின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே வாங்க. இந்த கேட்டகரின்ற செக்ஷன் எப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணணும்னா நம்ம முதல்ல கேட்டகரி க்ரியேட் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணியிருப்போம் ஆன்லைன் ஸ்டோரில். சேம் தான். அதே போல் ஒரு போஸ்ட்டை போடணுன்னாலும் நம்ம ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் போடணும். பட் இங்கே என்னென்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்பில்டாக பிளாக்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கிறதுனால நம்ம எதுவும் கேட்டகரி க்ரியேட் பண்ண தேவையில்ல. அந்த கேட்டகரிக்குள்ளேயே போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு
ஆட் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ உங்களோட டைட்டில் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹவு டு அப்லோட யூடியூப் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைடுன்ற ஒரு ஆர்டிக்கலை நான் வந்து வேர்டில் எழுதி வச்சுருக்கேன். டைட்டில் வந்து காப்பி பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனையும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அங்கே வாங்க. இப்போ உங்களோட கேட்டகரியை பிளாக்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபியூச்சர்டு இமேஜ், அதாவது இந்த போஸ்ட்டுக்கு தேவையான ரிலவெண்ட் இமேஜ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிலவெண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர்ட் இமேஜ் தான் உங்களோட அந்த பிளாக் போஸ்ட்டில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே டிஸ்பிளே ஆகும் அந்த ஆர்டிக்கலை காட்டும்போது. அதனால் ஒரு ரிலவெண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செட் ஃபீச்சர்ட் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்தப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட ப்ரௌசரில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பிளாகில் இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸ்ட்ரைட்டாக ப்ரௌசருக்கு போங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் பிளாக் பேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆனால் இந்த லேஅவுட் வந்து எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ரீட் மோர் கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டென்ட்டை வியூ பண்ண முடியுது. பட் ஹோம் பேஜ் ஆஃப் த பிளாகில் பார்க்கும்போது இந்த இமேஜை அந்த கண்டென்ட் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். சேம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போய்ட்டு அப்பியரன்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த லேஅவுட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நேராக நான் டேஷ்போர்டுக்கு போகிறேன். டேஷ்போர்டுக்குள்ளே போய்ட்டு கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் கஸ்டமைஸ். பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் பார் ஆர்ச்சிவ் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே வாங்க. பிளாக் லேஅவுட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கிரிட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இந்த லேஅவுட் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த லேஅவுட் கொஞ்சம் நல்லாயிருக்கு, உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. கண்டென்ட்டை வந்து இமேஜ் ஓவர் ரைட் பண்ணலை. ஸோ இந்த லேஅவுட் ஓகே நான் நினைக்கிறேன். இப்போ நாம் வந்து போஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோவும் கூட நம்ம வந்து எம்பெட் பண்ண முடியும். அதுக்கு சேம் ப்ராசஸ் தான். டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு ஆட் நியூ போஸ்ட்னு கொடுங்க. சேம் ப்ராசஸ் தான். டைட்டில் கொடுங்க. நான் இப்போதைக்கு வந்து ஹவு டு அப்லோட யூடியூப் வீடியோ அப்படின்ற ஒரு டைட்டிலை கொடுத்து என்னோடய யூடியூப் வீடியோ வந்து இதில் எம்பெட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த யூடியூப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட யூஆர்எல் கேட்கும். நான் என்னோடய யூடியூப் யூஆர்எல்லை நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு எம்பெட்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோ வந்து எம்பெட் ஆகிடுச்சு. இப்போ வழக்கம் போல் நம்ம போஸ்ட் செக்ஷன், அதை ரைட் ஹேண்ட் சைடில் போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக்ன்ற கேட்டகரி, ஃபஸ்ட்டு பிளாக்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செட் ஃபியூச்சர்ட் இமேஜ் கொடுங்க. நான் வழக்கம் போல் என்னோடய இமேஜ் வந்து என்னோடய தம்ப்நெயில் இமேஜ் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா இந்த ரிலேட்டட் யூடியூப் வீடியோவுக்கு, அந்த இமேஜ் எடுத்து நான் கொடுத்துட்டு செட் ஃபியூச்சர்ட் இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இந்த போஸ்ட், அதாவது இந்த போஸ்ட்டில் வந்து கண்டென்ட் இருக்காது, யூடியூபோட வீடியோ வந்து எம்பெட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்கள் பிளாகில் இந்த ஸ்பெசிஃபிக் யூடியூப் வீடியோவோட போஸ்ட்டும் அப்டேட் ஆகிருக்கு. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக போய் நம்ம வெப்சைட்டில் இந்த போஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம அப்லோட் பண்ண போஸ்ட்டில் எப்படி ப்ராப்பராக அப்லோட் ஆகிருக்குன்ட்டு. வெப்சைட்டை லோட் பண்ணுங்கள். வெப்சைட்டை லோட் பண்ணிவிட்டு பிளாக்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு நம்ம போஸ்ட் பண்ண போஸ்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணது வந்து இது வந்து வீடியோவோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வந்து கண்டென்ட்டோட போஸ்ட் பண்ண பிளாக் ஓப்பன் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் ப்ளஸ் கண்டென்ட்டோட இருக்குது. ஸோ நம்ம போஸ்ட் பண்ண ஆர்டிகல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக போஸ்ட் ஆகிருக்கு.
இன்றைக்கி செஷனில் பிளாக்ஸ்னால் என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். சில போஸ்ட்டை அப்லோட் பண்ணி பிளாக் செக்ஷனில் டிஸ்பிளே ஆகுதுன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.